உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் புது கமாண்டர் இன் சீஃப ஏர்ஃபோர்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணிக்கிறார். லூட்டினன்ட் ஜெனரல் ஆனட்டோலி அவர்கள் ஆகஸ்ட் 3. ஏர்ஃபோர்ஸுக்குன்னு ரொம்ப நாளா கமாண்டரே இல்லாம இருந்துச்சு. இல்லாத ஒரு படைக்கு எதுக்கு கமாண்டர் அப்படிங்கிறது போல தேவையில்லாம காசு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஸோ அதனால வச்சிருந்தாரு. இப்பதான் F-16 ஓட்டி பழகி முதல்ல இங்கிலீஷை கத்துக்கிட்டு பெருமளவு ரெடி ஆயிருக்கிறாங்க உக்ரைனோட வீரர்கள் அப்படிங்கிறது போல. உக்ரைன்ல இருந்தா இல்ல மேற்குல இருந்து உக்ரைனுக்கு ஜாயின் பண்ணாங்களோ எதே எப்படியோ ஒரு படை அப்படிங்கிறது ரெடியா இருக்கு. ஸோ இப்ப அதுக்கு ஒரு கமாண்டர் வேணும் இல்லையா? ஸோ அதனால பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வர்றாரு? ஏர்ஃபோர்ஸ் திரும்பவும் ரெடி ஆயிருச்சு. ரஷ்யாவோட ஏர் சூப்பர்மர்சி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத போன பதிவுல பார்த்திருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது அதை கவுண்டர் கொடுக்கறதுக்காக உக்ரைனும் கோப் அப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியா, மறைமுக செய்தியா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்ல, அப்பாயின்ட் பண்ணதோட கையோட சொல்லிக்கிறார். உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நம்மளோட எய்ம் என்ன, குறிக்கோள் என்ன, ரஷ்யாவை போய் தாக்கி நம்ம வீரர்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கா, இது போல விஷயங்களுக்காகவா? அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாரு. அது எப்பவும் போல அது போல பேசல. மாறா நேட்டோவோட ஏர்ஃபோர்ஸுக்கு எஃபிஷியண்டா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் இருக்கணும். நேட்டோவோட ஏர்ஃபோர்ஸோட நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் இன்டகிரேட் ஆகணும். எஃபிஷியண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. ஆமா, தெரிஞ்ச விஷயம் தான். F-16 நேட்டோவோடது. ஸோ இவங்க கிட்ட F-16 இருக்கு. ஸோ நேட்டோவோட படைகள் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நேட்டோவோட இன்டகிரேட் ஆகிக்கலாமா இல்லையா? ஸோ இதைத்தான் அவங்க ஃபோக்கஸ் வச்சுக்கிறாங்க. நேட்டோவோட கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனை இன்டகிரேட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குத்தான் உக்ரைனோட ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்மன் அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் உக்ரைனை நாட்டோல சேர்த்துறாங்கிற எண்ணத்தை கைவிடுறாங்களோ அன்னைக்குதான் உக்ரைனுக்கு அமைதி வரும் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா? ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நேட்டோல சேர்றதுக்கான படிக்கட்டுகள்ல ஒன்னொன்னா வேகமா உக்ரைன் எடுத்து வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியனும் வா வா அப்படிங்கிறத கூப்பிடுறாங்க. அது எதுக்காக? ரஷ்யாவோட போருக்காகவா இல்ல என்ன ஏது? ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து ஏதாவது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பிரச்சனை தீருமா இல்ல எஸ்கலேட் ஆகுமா? இதுக்கான பதில் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப திரும்பவும் அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் ட்ரம்ப் அவர்களால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா? திரும்பவும் ரஷ்யாவுக்கு புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை போலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ இவங்களோட சந்திப்பு ரஷ்யா யாரை பேச வைக்கிறாங்க? திமித்ரி மெத்வதேவ் அவர்களே போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிற அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் விட்டாஃப் அவர்களை யார் மீட் பண்ணி பேசுறாங்க, என்ன நடக்க போகுது, இந்த ஒப்பந்தம் ஏதாவது கையெழுத்திடப்படுமா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த பிரச்சனையா முடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போட்டுக்குவாங்களா அப்படின்றத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குத்தான் 2 அணு ஆயுத சப்மரைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்துல அனுப்பி விட்டுருக்கிறாரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. என்னதான் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் பேசுனதுக்கான பதிலடின்னு சொல்லியிருந்தாலும் இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா 2 நியூக்ளியர் சப்மரைன்ஸை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும்னு சொன்னோமோ அந்த இடத்துக்கு அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே லொக்கேஷனையும் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதோட சில தரப்புல இருந்து இருந்தாலும் அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கீங்க கிட்ட லொக்கேஷன் அப்படிங்கிற சிலர் தரப்புல சொன்னாலும் அந்த சப்மரைன்ஸ் எல்லாம் அங்க போயிருச்சு அப்படிங்கிறத ரஷ்யாவோட கடல் பகுதி பக்கத்துல போயாச்சு, ரஷ்யாவை தாக்க முடியும் அப்படிங்கிறது போல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறார். இந்த சப்மரைன்லாம் அங்க போயிருச்சுங்க, ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ விட்டாஃப் அவர்களோட பயணத்தை வந்து உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா இது என்ன கன்போர்ட் டிப்ளமசியா அப்படிங்கள இருக்கு. ஸோ இதுக்குதான் லுகஷங்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட இன்ஃபார்மல் மீட்டிங் சும்மா நார்மலா கோட் சூட்லாம் இல்லாம கேஷுவல்ஸ்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க இல்லையா? அவர் வந்து பண்ண பீச் வேர் மாதிரி ஒரு சட்டை, இவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டக்கின் பண்ணிட்டு ஒரு சட்டை, பார்க்கறதுக்கு வித்தியாசமான ஒரு உடையில வந்து மீட்டிங் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து இன்ஃபார்மல். வா மச்சான் எப்படி இருக்க அப்படிங்கிறத பேசிக்கிறது இன்ஃபார்மல். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல லுகஷங்கா அவர்கள் வந்து பண்ண புலம்பியிருந்தார் புட்டின் அவர்கள்கிட்ட. என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்கிறாரு அவரு, எப்படித்தான் மாட்டுவாங்களா அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நாடுகள் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து இதுல இருந்து தான் ட்ரம்ப் அவர்களோட அந்த அழுத்தம் கன்போர்ட் டிப்ளமசிலாம் ஒரு அணு ஆயுதம் வச்சுக்கிற நாட்டுக்கிட்டலாம் செயல பண்ணலாமா அப்படிங்கிறது போல இன்ஃபார்மலா வந்து காமெடியா கலாய்ச்சிட்டு போறதுக்கு தான் லுகஷங்கா அவர்கள் வந்து போயிருந்தாரா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு.
ரஷ்யா அதை ஒன்றும் பெருசா பொருட்டா எடுத்துக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து இது போல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை ஏன் இது நடக்குது, எப்படி இது நடக்குது, இதுக்கு பின்னாடி இந்த காரணமா அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு பீஸா போடுறேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதுல ஏன்னா இந்த பசில்லாம் அந்த பீஸ்லாம் நீங்க அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ அந்த கன்போர்ட் டிப்ளமசி ஃபெயில் ஆக போதா இல்ல பாஸ் ஆக போதா, என்ன மாதிரியான டிமாண்டு அமெரிக்கா வைக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. ஆல்ரெடி ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பயந்தாங்க போல தெரியுது. அதுவும் குறிப்பா இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ். ஏன்னா பெரிய பெரிய மெட்டல் கேட்ஸ், இது அந்த டிராகன் ட்ரென்ச் இதெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கும் அந்த நாடுகளுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ், ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதிகப்படியான பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது போல பேரியர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோ பதிவுகள், இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவனோகிராட், நார்வா இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியா, ரஷ்யா இந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டப்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நார்மலா எஸ்தோனியா, போலாண்டு, லாத்வியா, லுத்வேனியா, பின்லாந்து இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல மேலும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல பெரிய பெரிய மெட்டல் கேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு இருக்கா இல்லை ஏதாவது செஞ்சுட்டாங்களா இவங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உக்ரைனே ஒத்துக்கிட்டாங்க. லாத்வியா கொடுத்த எய்டை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சிட்டாங்க கீவ்ல இருந்தது அப்படிங்கிறது போல. மேனிடேரியன் எய்டுங்கிறாங்க, மிலிட்டரி எய்டா கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ அது போல எஸ்டோனியா ஏதாவது செஞ்சிருப்பாங்களா பயங்கரமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அதனாலதான் இவங்க தயாராகிட்டு இருக்காங்களா. ஒருவேளை இந்த டிப்ளமசி ஃபெயில் ஆகல, சக்சஸ் ஆகல அப்படின்னா ஃபெயில் ஆகுதுங்கிற பட்சத்துல எஸ்டோனியா, லாத்வியா தயாராகிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள் இருக்கு. இதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட்டிங்கை போட்டுக்கிறார். நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் கவுன்சில். ருஸ்டம் உமர் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்து இப்ப இந்த பதவிக்கு வந்துக்கிறார் இல்லையா. ஸோ இப்போ அவரு கூட வந்து பண்ணா மீட்டிங் போட்டுக்கிறாங்க. என்னன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது இல்லையா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில். இப்போ சமீபத்தில் துருக்கியில கூட நடந்தது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சில முடிவுகள் எட்டப்பட்டதா திமித்ரி மென்ஸ்கி அவர்கள், ஏன்னா எல்லாமே திமித்ரின்னு வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தனி பதிவை நம்ம போட்டிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹைலைட்ல அதுல 1200க்கு 1200 நபர்களை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரிசனர் ஆஃப் வார்ஸா இருந்தது. ஒரு நபருக்கு ஒரு நபர் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை லிஸ்ட் எடுத்து இப்ப இருதரப்புலையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ரொசீடு பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ருஸ்டம் உமர் அவர்கள் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறார். பேச்சுவார்த்தைகள் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோல போயிட்டு இருந்தாலுமே இப்ப திரும்பவும் என்வாய் அவர்கள் வராரு, விட்டாஃப் அவர்கள் வராரு, கன்போர்ட் டிப்ளமேசி நடக்குது, எஸ்டோனியா ரெடி ஆறாங்க அப்படிங்கும் போது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா ஒரு சைடு பேச்சுவார்த்தைகளுக்கும் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கும் போது அதுவும் ஸ்மூத்தா நடக்குது அப்படிங்கும் போது ஓகே, இன்னும் நிலைமை கையை மீறி போல அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஆனா ரஷ்யாவும் உக்ரைனும் இப்ப திரும்பவும் எஸ்கலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அடிக்கிறாங்க, அது வாடிக்கையா நடக்கிற விஷயம் தானே. இப்போ உக்ரைன் திரும்பவும் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸை குறி வச்சு அடிக்கிறாங்க. அதுவும் சோச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸ்லாம் பண்ணா கொழுந்து விட்டு எரியுது, பயங்கரமா எரியுது அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் டேக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எரியுது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷனோட விகிதம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா நார்மலா அடிப்பாங்க, உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள அடிக்கிறது தான். இல்ல ஏன் ஆயில் டிப்போஸ் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்ப அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே அந்த டிப்ளமசியை நோக்கி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ், உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் இருப்பாங்களே, இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. ரஷ்யா புதுசா ஒரு சப்மரைனை சமீபத்தில் கூட புட்டின் அவர்கள் கொடியசைச்சு இண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா நேவியில. ப்ரொசாஸ்கி ரஷ்யாவோட போரி ஏ ரக சப்மரைன், நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் 955A அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சப்மரைனோட ப்ளூ பிரிண்ட், என்னென்ன க்ரூ, யாரு, அவங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்கு. கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து இது போல டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, இது உண்மையான டீட்டெயில் தானே இல்லை சும்மா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக 4 பேர் உட்காந்து வரைஞ்சு இது போல ரிலீஸ் பண்ணலாங்களா என்ன எதுங்க தெரியல. பார்ப்போம் ரஷ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. அதாவது எஸ்கலேஷன். ஸோ எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு எப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம்.
இப்ப இவங்கெல்லாம் ரெடி ஆகிற மாதிரி ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மேக்ஸ் அப்படின்னு ஒரு செயலி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப்பு, டெலகிராமு இது போல இருக்குல்லையா, அது போல மேக்ஸ் அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமளவில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதனால ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஃபோன் வச்சிருந்தாலே இது டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகும். அந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் வச்சிருந்தாலே இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஒருவேளை எல்லா யூசரையும் இந்த மேக்ஸுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா டெலகிராமு, வாட்ஸ்அப் அது போல விஷயங்கள்லாம் ரத்து செய்யப்படுமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இது ரஷ்யர்களுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. நம்மளே வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணி என்ன பேசிக்கிறாங்க ஏது பேசிக்கிறாங்கன்னு அதான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டர் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சௌரியமா இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். அது எதாவது பார்த்து செஞ்சீங்கன்னா நம்ம ஏதாவது செய்திகள் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இருக்கு. ஸோ ரஷ்யா அதை கன்சிடர் பண்றாங்களா, அந்த மேக்ஸ் அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்ப்போம். எதுக்காக ரீப்ளேஸ் ஆகுதுங்கிறது பார்ப்போம். பட் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது போல மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை உளவாளிகள் பயன்படுத்திக்கிறாங்க. மக்களுக்குன்னு ஃப்ரீயா கொடுக்கறதுன்றது தேவையில்லாம யாரும் செய்ய மாட்டாங்க. அதுவும் கார்பரேட் யுகம் அப்படிங்கும் போது ஃப்ரீயா யாரும் தரமாட்டாங்க. தராங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இல்லை. ஸோ உளவாளிகளை அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூசர் இருக்கும்போது கோடியில ஒரு ரவுடி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உளவாளிகள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஈரான்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல அட்டாக் நடக்கிறதெல்லாம் கோஆர்டினேட் பண்றது இது போல பப்ளிக்கா யூஸ் பண்ணக்கூடிய மெசஞ்சர்ஸ்னால தான். ஏன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வந்து பண்ணா பர்டிகுலரா அவங்கள மட்டும் ஹைட் அவுட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கலாம் ட்ராக் பண்ண முடியாது அரசாங்கத்தினால. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது இல்லையா. ஸோ அதனால பர்டிகுலரா வேணுக்குன்னே இது போல செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது போலாம் இருக்கு. ஸோ அதனால இனிமே ரஷ்யானா மேக்ஸ் தான் வேற எதுவும் கிடையாது, செயலி கிடையாது அப்படிங்கிறது போல அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பப்ளிக்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது முழு கண்ட்ரோலும் ரஷ்யா கிட்ட இருக்கும். இப்போ தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது பார்த்தா ரஷ்யாக்குள்ள பண்றதை பெருமளவில் தடுத்துடலாம். இதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருந்தாலே இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க நாடுகள்லாம். ஏதோ ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் நடக்குதுனால அது யாரு என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிடுவாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்றதுதான் தெரியாதே தவிர எந்த இடத்துல இருந்து பேசிக்கிறாங்கன்ற பல விஷயங்களை ட்ராக் பண்ணி ரெடி பண்ணி பிடிச்சிருவாங்க. ஸோ அது போல நடந்ததுன்னா சிக்கிடுவாங்க. தீவிரவாதிகள்னால இதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ்ங்கிறது பண்றது பெருமளவில் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற போல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ரஷ்யாவும் ஒரு சைடு தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் பிரேக் ஆகுது, பிளாக் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் குளோபல் கான்ஃபிளிக்ட்குள்ள ஒரு படி எடுத்து வச்சுட்டான்னு அர்த்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க. ப்ரிப்பரேஷன் இல்லையா. ஸோ அதுதான் இது போல நாடுகள்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவும் பெருசா போய் எஸ்கலேஷன் பெருசா ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.